வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஒரு பர்த்டே வீடியோ வந்துட்டு எப்படி காலண்டர் எஃபெக்ட்டில் மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் 16:9 ரேஷியோவில். அது அந்த மாதிரி ரேஷியோ இல்லை அப்படின்னா கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்துட்டு அந்த ரேஷியோக்குள்ளே அடங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு 3 லேயர்ஸாக வந்துட்டு 6 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு இருக்கும். ஸோ அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஃப்ரேம் இந்த இடத்துல இருக்குது. அந்த ஃப்ரேமோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட சைஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். கீழே கிராப் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ கரெக்டாக அது ஃபேஸ் இருக்கான்றதை பார்த்துட்டு மறுபடியும் அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ஃப்ரேமில் செட் பண்ணுங்கள். ரீப்ளஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்பையும் கரெக்டாக அந்த ரேஷியோவில் போய்ட்டு 16:9 ரேஷியோ கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அது ஃபிட்டாக செட் ஆகும். இப்போ பேலன்ஸ் இருக்க 3 ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஃப்ரேமும் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் கிராப் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. அதோட சைஸுமே அதே மாதிரி தான். கொஞ்சம் ஒரு ஃப்ரேமோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சைஸு அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6 ஃப்ரேமும் இருக்கான்றதை பார்த்துருங்க. இப்போ சென்டரில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் ரெண்டு சைடுமே சென்டரில் இருக்கிற இமேஜுக்கு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணி செட் பண்ணிடுங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் செப்டம்பர் மந்த் இது. ஸோ உங்களுக்கு வேறு மந்த் வேணுன்னா குரோமில் சர்ச் பண்ணுங்கள், வரும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஐகான் இருக்கும், கீழே வாட்டர் மார்க்கை லைட்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அப்படியே கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணுங்கள். கீழே மறுபடியும் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பர்த்டே டேட்டோ அந்த டேட்டு மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி அந்த லெட்டரை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஷாட்லேயே நிறையா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கலராக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி பர்த்டே சைடில் வந்துட்டு எமோஜி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸை அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கரெக்டாக தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேமை டைப் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரெட் கலராக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷேடோ இருக்கும், ஷேடோலாம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபாண்ட் அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வேறு ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது இல்லாமல் வேறு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நேமோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம இந்த ஃபோட்டோவை மேக் பண்ணியாச்சு. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். மறுபடியும் கீழே பிப்புன்ற ஐக்கான இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் கலர்ஃபுல்லாக. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு லவ்லியாக ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.